யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எனக்கும் வணக்கம். சிம்பு வந்து பழைய மாதிரி இல்லை, இப்போ வந்து ரொம்பவே மாறிட்டாரு. அவர் ஃபேன்ஸ்க்காக தொடர்ந்து நிறைய படம் வந்து கொடுப்பாரு. ஆனால் சிம்பு வந்து பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக வந்து நம்பிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து சிம்புனா கான்ட்ரவர்சி அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AAA படம் வந்து பெரிய ஒரு ஃபிளாப் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் மைக்கேல் ராயப்பர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நடிகர் சங்கத்தில் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த படத்து மூலமா எனக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இதனால சிம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எனக்காக தரணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. அது போக அதுக்கு வந்து சிம்பு சைட்ல இருந்து என்ன ரிப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே சம்பள பாக்கி இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. இந்த நிலை இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது செக்கச்சவந்த வாடம் அந்த படத்துக்கு முன்னால கமிட் ஆகிற வரைக்குமே வந்து சிம்பு வந்து எந்த ஒரு படத்தை நடிக்க கூடாது, அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வந்தா ராஜாவா தான் வருவேன், இந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு வந்து ஒரு படி மேலே போய் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடிகர் சங்கமும் ப்ரொடியூசர் கவுன்சில் ரெண்டும் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து கண்டிப்பாக கேட்கணும், அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கணும். அது போக மைக்கேல் ராயப்பன் வந்து என் பேரில் வந்து ஒரு அவதூறு வந்து பரப்பிட்டு இருக்காரு, என் பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நஷ்டஈடு வழக்கா எனக்கு வந்து ஒரு 1 கோடி வந்து நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இது சார்பாக ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போயிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால், அதுக்கப்புறம் மைக்கேல் ராயப்பன், உங்க 2 பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்றத வச்சு இந்த கேஸ் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்து நவரும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த 2 நாளாவே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, சீமான் அவர்களை வந்து தளபதி விஜய் வந்து விமர்சிச்ச ஒரு விஷயம் தான். அதுக்கு ஒரு காமன்மான நான் வந்து சில கேள்விலாம் கேட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.